ஹாய் ஈவினிங் ஒரு 5:30 மணிக்கு மேலே ஆகுது. ஹேர் வாஷ் பண்ணி 2 நாள் ஆகுதா, அதனால் தலைக்கு ஆயில் அப்ளை பண்ணி தூக்கி ஒரு கொண்டே போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு சாமி படத்துக்கு விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. அப்புறமா வந்து காலையிலேயே சமைச்ச பாத்திரம்லாம் கழுவி வச்சுருந்தேன். அதான் ட்ரை ஆயிடுச்சு. எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி ஈவினிங் வந்து தோசைக்கு பீட்ரூட் சட்னி தான் அரைக்க போகிறேன். ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். டேஸ்ட்டு நிஜமாவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு வந்து என்ன பெரிய வெங்காயம் யூஸ் பண்ண வேணாம், சின்ன வெங்காயம் நம்ம அது சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு உளித்து எடுத்து வச்சிட்டேன். ஒரு பீட்ரூட்டை இந்த மாதிரி தோல் சீவிட்டு ஒரு கிரேட்டரில் துருவி எடுத்துக்கலாம். கட் பண்ணி சேர்க்குறத விட துருவி சேர்த்தோம்னா ஒரு 50% குக் ஆனாவே போதும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, வரமிளகா எல்லாம் சேர்த்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு தான் எண்ணெயில் வதக்க போகிறேன். என்கிட்ட எண்ணெய் தீந்துருச்சு. செக்கில் ஆட்டின தேங்காய் தான் இருந்துச்சு, அதுதான் யூஸ் பண்ணேன். கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் வந்து கருப்பு உளுந்து தான் சேர்த்துக்கிட்டேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது லைட்டாக வதங்கினதும், வாசனை ஓரளவுக்கு வதங்கினதும் இதை பிளேட்டில் எடுத்து வச்சதெல்லாம் ஒன்றா சேர்த்துக்கலாம். அந்த வரமிளகாவோட பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. அந்த வாசனை ஃப்ளேவர் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் அது வதங்கினதை எடுத்து வச்சுட்டு இந்த பீட்ரூட்டையும் வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். அது நல்லா ஆற வச்சுட்டு எல்லாம் ஒன்றாவே சேர்த்து அரைச்சிக்கலாம். இதில் வந்து நம்ம தக்காளிலாம் சேர்க்க போதில்லை. ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை இதோடு சேர்த்து வதக்கி அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டுட்டு இது வந்து தாளிக்கும் போது கருவேப்பிலை போட்டு அப்படியே சேர்க்க வேணாம். கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சுட்டு அப்புறம் சேர்த்துக்கோங்க. முருகலாக இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.